Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 11 exercise 4.3 இருந்து sum number 24 பார்க்க போகிறோம். The most important 5 mark question. இந்த சம்முடைய அடுத்தடுத்த ஸ்டேஜ் பார்த்தாலே இது ஏன் முக்கியம்னு உங்களுக்கே தெரிய வரும். There are 11 points in a plane. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம பிளாக் போர்டையோ அல்லது நம்ம யூஸ் பண்ணுற ஒயிட் போர்டையோ அல்லது உங்களுடைய நோட் இருக்கு இல்லையா, மேக்ஸ் நோட், அதில் ஒரு சைடையோ நீங்கள் என்னென்னு எடுத்துக்கலாம், பிளேன்னு எடுத்துக்கலாம், தளம் அப்படின்னு பேர். No three of these lines in the same straight line except 4 points which are collinear. திரும்ப சொல்கிறேன், there are 11 points in a plane. 11 பாயிண்ட்ஸ் இருக்குது ஒரு பிளேனில். ஓகே, 11 பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி. No three of these lies on the same straight line except 4 points. 4 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே லைனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்ததா இதில் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன், the number of straight lines can be obtained from the pairs of these points. அடுத்ததா the number of straight triangles that can be formed for which the points there are their vertices. இப்போ நம்ம இதை வந்து ஒரு கண்டிஷனல் பேஸில் சம்மு போடணும். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் given 11 points in a plane of pair of straight lines. Okay, அப்போ 11C2 னா 11 into 10 divided 1 into 2, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம் 5, therefore 55. Also except 4 points, இப்போ except 4 points னா 4C2, 4 into 3 and 1 into 2, so cancel பண்ணோம்னா 6. இப்போ 11C2 minus 4C2, 55 minus 6 gives plus 1. இப்போ என்ன, ரெண்டு பாயிண்டாக தான் நம்ம எடுத்திருக்கோம். நம்மகிட்ட இருக்கிறது டோட்டலாக 11 பாயிண்ட்ஸ். 5 செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் போயிடுச்சுன்னா மீதி ஒரு பாயிண்ட் இருக்கும், அதனால தான் இந்த 1 ஆட் பண்ணுறேன். ஸோ 56 மைனஸ் 56, இது ரெண்டு ஆட் பண்ணால் 56 மைனஸ் 6 50 வேஸ். ஓகே, அடுத்ததா சப்டிவிஷன் 2. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், the number of straight lines that can be obtained from the pairs of these points. பேர்ஸ்ன்னு கேட்குறாங்க, ரெண்டா, அதனால தான் இங்கே C2ன்னு கொண்டு வந்தது. அதில் except 4 பாயிண்ட்ஸுக்கு ஒரு கண்டிஷனும் டோட்டல் நம்பர் ஆஃப் 11 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு கண்டிஷனும் எடுத்தாச்சு. டோட்டல்ல இருந்து எக்ஸம்ஷனை சப்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு 49 வேஸ் தான் வரும். ஆனால் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும் நமக்கு, அதாவது 5 into 2 plus 1, அப்போ 10 plus 1 வரும்போது ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக வரும் நமக்கு, அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்ததா சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2ல the number of triangles that can be formed for which the points are their vertices. அப்போ 4 பாயிண்ட்ஸ் வந்து கொலினியராக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. சம்மில் கொடுத்துருக்கிறது 4 பாயிண்ட்ஸ் கொலினியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் லைட் ரஃபாக வரைஞ்சி காமிக்கிறேன். ஹியர் வி ஹேவ் ஒரு 1 பாயிண்ட் 2 3 4. ஓகே, அப்போ ரிமைனிங் வந்து 7 பாயிண்ட்ஸ் வந்து ஜாயினிங்காக நம்ம எடுத்துக்கலாம். டோட்டலாக 11 இருக்கு இல்லையா, 11 மைனஸ் கொலினியர் பாயிண்ட்ஸ் போச்சுன்னா 7. அப்போ நமக்கு 7 பாயிண்ட்ஸ் ஜாயினிங்காக எடுத்துக்கலாம். அப்போ இதனுடைய காம்பினேஷன் 4C1 வெர்டிசஸாக எடுக்கணும் இல்லையா. 4லேருந்து ஒரு பாயிண்ட் வெர்டிசஸாக எடுக்கிறோம். அப்போ மீதி 7லேருந்து 2 பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம். மீதி உள்ள 7 பாயிண்ட்ஸ் எங்கெங்கேயோ இருக்கு இல்லையா, அந்த பிளேனில் 7 பாயிண்ட்ஸ் ரிமைனிங்காக இருக்குது. அப்போ அந்த ரிமைனிங் பார்ட்லேருந்து, ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 பாயிண்ட் வேணும், இதிலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தாச்சு. ரிமைனிங் பார்ட்டில் 7லேருந்து இன்னும் 2 பாயிண்ட் எடுக்கணும் இல்லையா. ஸோ தட் வி கேன் ஃபார்ம் அ ட்ரையாங்கிள். தேர்ஃபோர் 4C1 ஓட வேல்யூ 4 into 7C2 ஓட வேல்யூ 7 into 6 divided by 1 into 2. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம் 3. 4 into 21, so we get 84 ways. ஸோ கிளியராக எழுதிடலாம். 4C1 into 7C2 is equal to 84 ways. அடுத்ததா பார்ட்லேயே இதை ஏன்னு வச்சுக்கலாம், அதாவது கேஸ் ஏ. ஏன் கேஸ் ஏன்னா ஒரு பாயிண்ட் மட்டும் எடுக்கிறோம். அப்போ இதிலிருந்து இன்னொரு பாயிண்ட் எடுத்துட்டு இந்த ரிமைனிங் பார்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கலாம் இல்லையா, ரிமைனிங் பார்ட் 7ல இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ அதை தான் செய்ய போகிறோம்.
சப்டிவிஷன் 2லயே கேஸ் பி. இப்போ திரும்பவும் அந்த ரஃப் டயக்ராம் போடுறேன். கொலினியர் பாயிண்ட் மொத்தம் 4 இருக்கு. 4 பாயிண்ட்ஸ் 1 2 3 4. ப்ரீவியஸ் கேஸில் என்ன எடுத்தோம்? ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்தோம். இப்போ 2 பாயிண்ட் எடுக்கிறோம். எதுலேருந்து? 4லேருந்து. ரிமைனிங் பார்ட்ஸ் எத்தனை? 7. அப்போ 2 பாயிண்ட் கிடச்சிச்சுன்னா ரிமைனிங் பார்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கணும். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா 4C2 into 7C1. ஓகே, அப்போ 4C2 வேல்யூ 4 into 3 divided by 1 into 2 into 7C1 வேல்யூ 7. இதனுடைய வேல்யூ கேன்சல் பண்ணோம்னா 2 2 3s are 6 6 into 7 42 ways. கிளியராக எழுதலாம். 4C2 into 7C1 is equal to 42 ways. ஓகே, அடுத்ததா மூணாவது கேஸ், அதாவது தேர்ட் கேஸ். இங்கே எழுதிடுறேன், உங்களுக்கு புரியும் ஈஸியாக. அதாவது சப்டிவிஷன் 2ல கேஸ் சி. இப்போ கொலினியர் பாயிண்ட்ஸ்லேருந்து 2 பாயிண்ட் வரைக்கும் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே இதில் எடுக்க முடியாது, நிச்சயமாக எடுக்க முடியாது. ஏன்னா மூணாவது பாயிண்ட்டும் கொலினியராக வந்தால் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ மீதி அடுத்த கேஸில் பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட்லேருந்து மீதி 3 பாயிண்ட் எடுக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாகவுமே 7C3 இப்படி எடுக்க போகிறோம். ஸோ 7C3னா 7 into 6 into 5 divided by 1 into 2 into 3. ஸோ இதில் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணலாம். 6 7 5s are 35 ways. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. டோட்டல் பாசிபிள் வேஸ். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஃபஸ்ட்டு 84 ways plus 42 ways plus 35 ways. டோட்டலாக 126 plus 35. ஃபைனல் ஆன்சர் இஸ் 161 ways. அவங்க சொல்கிற செகண்ட் சப்டிவிஷன் கண்டிஷனுக்கு கொலினியர் பாயிண்ட்ஸ் அண்ட் நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். கொலினியர் பாயிண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் கேஸ் 1 பாயிண்ட்டு, செகண்ட் கேஸ் 2 பாயிண்ட்டு, மூணாவது கேஸில் இந்த நான் கொலினியர் பாயிண்ட்ஸ்லேருந்து மூணாவது கேஸ். ஓகே, கொஞ்சம் கவனமாக போடணும். நேரேஷன் தேவைப்படுற இடத்துல எழுதிக்கலாம். நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.